ஸ்ரீலங்காவின் 70வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட போது அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட புலம்பெயர் தமிழர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து லண்டன் தூதரகத்தின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி பிரியங்க இந்துனில் பெர்னாண்டோ மீது 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் முன்னிலையாகுமாறு பிரிகேடியர் பெர்னாண்டோவிற்கு ஸ்ரீலங்காவில் உள்ள இல்லத்திற்கும் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்காவின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கும் அழைப்பாணிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த போதிலும் பிரிகேடியர் பெர்னாண்டோ அல்லது உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இருந்தோ எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கவில்லை. பல்லிய குறுகே வினோத் பிரியந்த பெரேரா, கோகுலகிருஷ்ணன் நாராயணசாமி, மயூரன் சதானந்தன் ஆகியோர் தாக்கல் செய்த இந்த வழக்கை விசாரித்த வெஸ்ட்மினிஸ்டர் நீதவான் பிரிகேடியர் பிரியந்த பெர்னாண்டோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த புலம்பெயர் தமிழர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கிலேயே கழுத்தை அறுக்கும் சைகையை காண்பித்திருந்ததாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவரை கைது செய்யுமாறும் நீதிவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரக பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வந்த பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற கோரி மான்செஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் ஊடாக ஸ்ரீலங்கா ராணுவம் முறைப்படி முறையீடு ஒன்று செய்யவுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தபத்து தெரிவித்திருந்தார். பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ ஒரு கொண்டாடப்படும் போர் வீரர் என்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கைவிடுமாறும் ஸ்ரீலங்கா ராணுவம் மேன்முறையீடு செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த விவகாரம் ராஜதந்திரம் தொடர்பான மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதுவர் ஜேம்ஸ் டவுரிஸிடம் ஸ்ரீலங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலையீடு மற்றும் அழுத்தங்கள் அதிகரித்துள்ள காரணத்தினால் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவினை கைது செய்யுமாறு விதிக்கப்பட்ட உத்தரவு மான்செஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் மீளப் பெறப்பட்டுள்ளது.